ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. எப்படியும் என்னுடைய பதிவெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்த்துட்ருப்பீங்க. அப்படி பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கும் ஹாப்பி, உங்களுக்கும் ஹாப்பிங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், தானம் செய்கிறது நல்லது தாங்க. ஆனால் சில பொருட்கள் தானம் கொடுத்தா நமக்கு நல்லதுக்கு பதிலாக கெடுதல் வரும்னு சொல்கிறாங்க. அது என்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்த்துடலாங்க. முழுமையாக கவனமாக பாருங்கள், சரிங்களா? நல்லது செய்ய போய் கெட்டது நடக்கக்கூடாது இல்லையா? அதனால் இது உங்கள் கல்பனா தமிழ் பிளாகுங்க. இன்று நம்ம பார்க்க போகிறது தானம் கொடுக்கக்கூடாத முக்கிய பொருட்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 7 பொருட்கள்ங்க. நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. முதலாவது உடைந்த பொருட்கள் இருக்கும் இல்லையா? அது கண்டிப்பாக தானம் ஒருத்தருக்கு கொடுக்கறதுனா நல்ல எண்ணத்தோட கொடுக்கணும். உடைந்த பொருட்கள்லாம் கொடுக்காதீங்க. இது தானம் நம்ம லக்கை குறைச்சிடும் அப்படியே. அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி கிழிந்த உடை இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. கொடுக்கறதுனா நல்ல இதாக கொடுக்கணும், சரியா? அதே போல் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ண செப்பல் யாருக்குமே கொடுக்காதீங்க. இது நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொடுக்காதீங்க. அவங்களுக்கும் நல்லா இருக்கட்டும், நீங்களும் நல்லா இருக்கணும். அதனால நீங்கள் யூஸ் பண்ணதை கொடுக்காதீங்க. ஒரு கம்மியான விலையில் கூட வாங்கி கொடுத்துடலாம். அதே போலங்க என்னன்னா, மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தானம் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு கேட்குறாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க எக்ஸ்பைர்ட் ஆன கூட்டெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. அவங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா? அது பெரிய தவறு. அது ஹெல்த்துக்கும் ஆபத்து, புண்ணியமும் கிடைக்காது. அதனால் அந்த தவறு மட்டும் செஞ்சிடாதீங்க. அடுத்தது என்னன்னா, கூர்மையான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா? கத்தி, இது சிசர்ஸு, அது அப்புறம் நறுவமனை, இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு, தானம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாருக்குமே தானம் கொடுத்தா உறவுகள்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை நல்லா நினைவில் வச்சுட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது தானுங்களா? அடுத்தது நம்ம தூய்மைப்படுத்துகிறோம் இல்லையா? இந்த வீட்டெல்லாம் அந்த விளக்கமாறு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. அது லக்ஷ்மின்னு சொல்லிட்டு, அதனால அதை மட்டும் கண்டிப்பாக தானம் கொடுத்துடாதீங்க. அதுவும் வீட்டிலேருந்து லக்ஷ்மி போயிடும்னு ஒரு நம்பிக்கை. இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொன்று இருக்குங்க, நான் சொல்கிறேங்க. முக்கியமாக நம்ம யூஸ் பண்ண பாய், தலையணை, படுக்கை விரிப்பு இதெல்லாம் தானம் கொடுக்காதீங்க. தரித்திரம் பிடிச்சிக்கும்னு சொல்லுவாங்க. உப்பை கண்டிப்பாக யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாதுங்க. அது மகாலட்சுமி உங்களை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? விளக்குகளையும் தானம் கொடுக்கக்கூடாது. பழைய பாத்திரங்களையும் தானம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. விளக்குகள்லாம் தானம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெய்வ சக்தி குறைஞ்சிடுங்க. அதனால் நமக்கு தேவையில்லையா? அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் செய்யாதீங்க. சரி, என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல உணவு கொடுக்கலாங்க. அதே போல் புதிய உடைகள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் கொடுக்க. அப்புறம் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. ஒருத்தருக்கு மருத்துவ உதவி தேவைன்னா கொடுக்கலாங்க. இதெல்லாம் தாங்க உண்மையான தானம்ங்க, சரிங்களா? தானம் வெறும் கொடுப்பது மட்டும் இல்லைங்க, அதை மனசோடு கொடுக்கணும், சரிங்களா? அது நீங்கள் தானம் செய்யும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் கவனிங்க. உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும். நல்ல எண்ணத்தோடு தானம் செஞ்சுட்டு கெட்டதை அனுபவிக்கக்கூடாது இல்லைங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ண தானங்க போகிறீங்க. நல்ல கமெண்ட்டாக கொடுங்க. நன்றிங்க, வணக்கங்க. முழுமையாக கேட்டதானங்க ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா?